சார் கேட் மார்க் டெஸ்ட்டில் என்னோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் எப்படி கண்டுபிடிக்குது? ஒரு கேட் மார்க் டெஸ்ட்டில் ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? 3 விஷயம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஆப்வியஸ்லி ஸ்கோர். இந்த சாப்டர் படிச்சிருக்கேன், இந்த சாப்டரில் எல்லா கொஷினும் ஸ்கோர் பண்ணிவிட்டேன், இந்த சாப்டர் எனக்கு ஸ்ட்ரென்த்து. நான் ஜம்பிள் சென்டென்ஸ் எப்போ கேட்டாலும் கரெக்டாக போட்டு விட்றேன், கரெக்டாக எழுது எனக்கு ஜம்பிள் சென்டென்ஸ் மே ஸ்ட்ரென்த். இது நார்மல் வே ஆஃப் ஃபைண்டிங் அவுட். செகண்ட் வே ஆஃப் ஃபைண்டிங் அவுட், போன தடவை ஆர்சி வந்து நான் லெட்ஸ் சே 20 மினிட்ஸில் பண்ணேன், இப்போ நான் 15 மினிட்ஸில் பண்ணுறேன். ஸோ மை ஸ்பீட் of attempting and getting it right will also become my strength is reading speed. கரெக்டாகவும் படிக்கிறேன், ஃபாஸ்ட்டாகவும் படிக்கிறேன். இது ஆர் டிஏஎல்ஆர் நான் வந்து 5 போட்டேன், இப்போ நான் 6 போட்டுருவேன் அந்த செக்ஷனில் அதே டயத்தில். ஸோ எனக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது. குவான்ஸில் 10 கொஷின் போட்டிருக்கேன், இப்போ நான் 12 கொஷின் போட்டுறேன். நார்மலாகவே 12 கொஷின் போடணும். ஸோ ஸ்பீடு பிகம்ஸ் யோர் ஸ்ட்ரென்த்னால அது பண்ண முடியுது. 3வது அக்யூரசி. நான் எவ்வளோ ட்ரை பண்ணுறேனோ அதில் 80% கரெக்டாக இருக்கும் சார். அப்போ அது உங்களுக்கு ஸ்ட்ரென்த். எனக்கு போட்டால் கரெக்டாக இருக்கும் சார், இது உங்களோட ஸ்ட்ரென்த். இது உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கிறீங்களான்னு பாருங்கள். ஸ்ட்ரென்த்துன்றது நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்லி அதை வளர்த்துக்கணும், சொல்லிக்கிட்டே வரணும். இது எனக்கு வரும், இதை நான் நல்லா பண்ணுவேன், இது எனக்கு ஸ்ட்ரென்த். இது எனக்கு வரலை, இதை படிக்க போகிறேன், படித்து ஸ்ட்ரென்த்தாக மாற்ற போகிறேன். ஸோ ஒவ்வொரு வாரமாக இருக்கலாம், 2 வாரத்துக்கு ஒர்க்காக இருக்கலாம், உங்கள் ஸ்ட்ரென்த்தில் ஒரு விஷயம் லிஸ்ட்டு ஆட் ஆகிட்டே வரலாம். எடுக்கலாம், பண்ணலாமா? வீக்னஸ் அப்படியே ஆப்போசிட், வீக்னஸ் குறைஞ்சிக்கிட்டே வரணும், ஸ்ட்ரென்த்து கூட்டிகிட்டே வரும். சூப்பர், வெரி குட்.